சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான லெசன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதிகள் எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக மாற்றிருக்கேன். அந்த பிடிஎஃப்லேருந்து தான் நம்ம இப்போ இந்த லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். யாராச்சும் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம திருக்குறளில் இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்துட்டு வந்துடலாம். இது 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடியது. இதில் மனப்பாட பாடல்கள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல 6வதுலேருந்து 12வது வரைக்கும் திருக்குறளில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு 25 அதிகாரங்கள் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. அந்த 25 அதிகாரங்களை ஒவ்வொரு குறளாக அந்த ஒரு குறளுக்கான பொருளோட நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ நம்ம திருக்குறள் செய்திகள் பார்க்கலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எந்த காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 133 அதிகாரங்களில் 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி தான் இதில் இம்பார்ட்டண்டான செய்தி 6ஆம் வகுப்பில். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு. எந்த நூலில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருக்குறள் அதுக்கான விடை. உங்களுக்கு கொஸ்டின் வந்து ட்ரிக்கியாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளில் விளையாடுவாங்க. அதனால் கவனமாக அதை பார்த்துக்கலாம். அடுத்தது புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் பார்த்துருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை. பிற உயிர்கள் டேஷ் கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். குற்றம். அடுத்தது செய்தி எண் 2. அணுவை துளைத்து 7 கடலை பூற்றி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை கூறுபவர் ஔவையார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கின் அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம். செய்தி எண் 3. அங்கே பார்த்து அதே தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். உங்களுக்கு கேள்வி வந்து இப்படி தான் ட்ரிக்கியாக கேட்கலாம். திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? திருக்குறள், திருவெம்பாவை, திருப்பாவை அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். திருக்குறள் தான் சரியான விடை. அறத்தில் 38 அதிகாரம், பொருள் 70 அதிகாரம், இன்பம் 25 அதிகாரம்னு மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உண்டு. மதிப்பீட்டு வினாக்கள் பார்த்துடலாம். வாய்மை எனப்படுவது யாதெனில், சரிங்களா, தீங்கு தராத சொற்களை பேசுதல், அதுதான் வந்து வாய்மை. டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருள் கூட்டல் செல்வம். பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சதுன்னா இதை எப்படி வந்து பிரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதுக்கான வீடியோ ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து புணர்ச்சி விதியை பற்றி நடத்த போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யாது குட்டல் எனின். இது எப்படி சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் புணர்ச்சி விதியில் தான் வரும். அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். தன்னெஞ்சு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னெஞ்சு. தீது உண்டோ என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது
தீதுண்டோ. அடுத்த திருக்குறள் செய்தியை தேடி போகலாம். மதிப்பீட்டு வினாக்கள் இருக்குது. டேஷ் தீமை உண்டாகும், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சோம்பல் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக 7வது இருக்கக்கூடிய 7, 8 தாண்டி போகிறோம். அதில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்கள். டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று அப்படின்னு இருக்காங்க. வயல். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்புக்கும் எல்லா வயிற்கும். படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த செய்தியை நோக்கி போகலாம். 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் பார்க்குறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். திருக்குறளை 6, 7, 8, 9, 10 அப்படின்னு எல்லா வகுப்புலேயும் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி எல்லா வகுப்புலையும் என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டே போவாங்க. பாருங்களேன், பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது. அறத்துப்பால், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. போன தடவை அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பாருங்களேன், இயல்கள் கொடுத்துருக்காங்க. பொருட்பால், அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால், கலவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது பாருங்கள். தொடர்ந்து படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு புரியும். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா கல்லாதவர்கள், அதாவது படிக்காதவர்கள். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். இந்த வன்மை கூட்டல் உருவம் அப்படின்றது எப்படி வல்லுருவமாக மாறுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு புணர்ச்சி விதி தெரியணும். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நெடுந்தேர். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கேட்டுரும், தேவுக்கு இனமான இந்து வரும், அதனால் நெடுந்தேர் அப்படின்னு மாறும். சரிங்களா? புணர்ச்சி விதி தெரிஞ்சால் எல்லா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அதுக்கு காரணத்தோடு கற்றுக்க முடியும். அடுத்து பாருங்களேன், வரு கூட்டல் முன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அதனால் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா வருமுன்னர் அப்படின்னு தொடங்குகிற குரல் முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் அந்த குரலில் இருக்கக்கூடிய அணி தெரியணும். சரியா? ஒரு கேள்வியிலேயே நம்மளை 2 கேள்விக்கு விடையளிக்க வைக்கிறாங்க. சரியா? வருமுன்னர் காவாத்தான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். சரிங்களா? பாருங்கள், போல அப்படின்னு ஓம உருவம் வந்திருக்கா, அதனால் இது என்ன அணி? ஓமை அணி. பழி வருவதற்கு முன்பே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். ஓமை அணி. சரிங்களா? போல அப்படின்னு ஓமை வந்திருக்கா, அதனால் ஓமை அணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அதில் கேட்டிருக்காங்க. அடுத்த பகுதிக்கு போகலாம். ஆண்மையின் கூர்மை, பகைவர்க்கே உதவுதல். சரிங்களா? அடுத்தது, வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அதுக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்த தலைப்பு, உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு போட்டு. அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இனம், சாதி, நாடு குறித்த எந்தவித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். இது முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் ஆகிய 11 முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. 10 பேர்.
திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேர். உங்களுக்கு இது வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு 3 பேரை கொடுத்துட்டு இதில் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4 பேர் கொடுக்கலாம். அந்த 4 பேரில் ஒருத்தவங்க மட்டும் தான் உரை எழுதின ஆசிரியராக இருப்பாங்க. அதனால் இந்த 10 பேரோட பேரையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் பரிமேலழகர் அவரோட உரையே வந்து சிறந்தது. 11 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு. இந்நூலை போற்றுப்பாடும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடப்பகுதியை கடினமாயிட்டு போயிருப்பாங்க. இந்த பேட்டர்னில் படித்தோம்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழில் எழுதப்பட்ட உலகப்பணுவல் இந்நூல். தமிழில் எழுதப்பட்ட உலகப்பணுவல் எது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அதுக்கான விடை வந்து திருக்குறள். பிற அறநூல்களைப் போலல்லாமல் அறம்பெனும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல்லே படிச்சிருப்போம். அதனால் இது எப்போ கேட்டாலும் நமக்கு எழுத தெரியும். அடுத்த தகவல்கள் போகலாமா? 10ஆம் வகுப்போட திருக்குறள் பகுதிக்கு வந்திருக்கோம். 11ஆம் வகுப்போட திருக்குறள் பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் பாருங்கள், நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிளாஸ்க்கு பெருசாக, அதாவது 6வதுக்கு கம்மியாக இருக்கும், 7வதுக்கு அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 8வதுக்கு அதிகமாக இருக்கும், 9வதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்து 11வதுக்கு ஒரு பக்கம் அளவில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் பார்க்க போகிறோம். திருக்குறளை திரு கூட்டல் குறள் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுகிறோம். சரிங்களா? இக் அப்படின்றது தோன்றல் புணர்ச்சி. குறள் வெண்பாக்களால் ஆனதுனால இந்த பெயர் பெற்றது. குறள் 2 அடி வெண்பா. திரு அப்படின்றது சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பேராகும். இது முக்கியமான பாயிண்ட்டு. அடையெடுத்த கருவியாகு பேர் திருக்குறள். உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமுறை. ஒரு தடவை தேர்வில் கேட்டிருந்தாங்க, தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு. அடுத்தது மனித நாகரிகம். பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், இலத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்த நூலின் பெருமை இழுக்குகின்றன. இவற்றில் நாள் என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கக்கூடியது. இந்த பாடல் படித்தோம்னா திருக்குறளுக்கு உதவியான 10 பேரோட பேரை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர், பருதி பரிமேலழகர் திருமலையனார், மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூற்கு எல்லையுரை செய்தார் இவர். அவ்வளோதான். இந்த பழம்பாடல்கள் மூலமாக அந்த 10 பேரோட பட்டியல் நமக்கு எளிமையாக கிடைக்கிது. ஏட்டுச்சூடிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 தஞ்சையில் பதிப்பிடப்பட்டது. பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையத்துவச்சன் மகன் ஞானப்பிரகாசம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நமக்கு சில செய்திகளை பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு சின்ன க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வான்புகழ் பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு வந்தால் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். வையகம்னா பாரதிதாசன், வானம்னா பாரதியார். சரிங்களா? தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவர் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஒரு காலம் இருக்குது. இப்போ பாருங்கள், 3 பால்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதிகாரங்கள் 38, 70, 25. இதில் இருக்கக்கூடிய இயல் 4, இதில் 3, இதில் 2, அதாவது பொருளில் 3. பாயிரவியலில் எத்தனை அதிகாரம்னா 4, இல்லறவியலில் 20, துறவரவியலில் 13, ஊழியலில் 1, அரசியலில் 25, அமைச்சியலில் 32, ஒழிபியலில் 13, இன்பத்துப்பாலில் கலவியல் 7, கற்பியல் 18. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோட எண்ணிக்கை. இது இயல்களோட பெயர்கள். அவ்வளோதான் பள்ளி புத்தகங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றிய தகவல்கள்.
இன்னும் சில அதிகமான தகவல்கள்லாம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த அதிகாரங்கள் தேர்வுக்கு கேட்பாங்க அதோட முழுமையான பொருளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஒரு வீடியோவுக்கு 2 அதிகாரங்கள் பொருட்கள் விளக்கத்தோடு அடுத்தடுத்த வீடியோவை போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.